ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷுக்கு வந்து டேங்க் செக் பண்ண போகிறோம். அதை வந்து எதோ யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம்னா, இது வந்து செமி பிளான்டேஷன் டேங்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எது போடமான்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடு வச்சு கொஞ்சம் இது பண்ணலாம், நைல் ஸ்பேஸ் பண்ணி வச்சு பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இதில் வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் ஏன் லிட்ரா ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி ஒரு பிளானு. அதனால் இதுமாரி ஓடு இதெல்லாம் வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க எப்படி ஸ்டேப்பிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ண சேண்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆற்று மணல் மட்டும் யூஸ் பண்ணாமல் செம்மண் யூஸ் பண்ண ஆல்ரெடி வெளில நம்ம பிளான்ட்ஸை க்ரோத் பண்ணுறதுக்காக வச்சுருந்தது, அதில் எல்லாம் வீணாகிடுச்சு. அது ஏன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க கோழி வந்து நம்ம பிளான்ட்ஸ் வச்சுருந்த அந்த டப்புக்குள்ளே இறங்கி எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுருச்சு. அதனால் அதில் பிளான்ட்ஸ் அதுக்கப்புறம் வளரல. சீறி விட்டனால வளரவே இல்லை. அதோட மண்ணை வந்து இப்போ யூஸ் பண்ணேன். அது லைட்டாக தண்ணியாக இருந்ததுனால டேங்க் இப்படி ஆகிட்டு, நம்ம இப்போ அந்த அந்த டேங்கை சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். அப்படின்னு தெரியுது, அது தண்ணி ஊற்றினா சரியாயிடும். இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் ஆற்று மணல் வந்து இது பண்ணியிருக்கேன். நம்ம சென்டரில் தான் வந்து பிளான்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் நிறையா இது பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ட்ரிப் ரூட் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் கொஞ்சம் பிளான்ட்ஸும் வச்சுருக்கோம். இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நானே க்ரோ பண்ணது, வாங்கி வாங்கி. இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை சென்டரில் வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றின அப்புறம் தான் தெரியும் கிளியராக. அது அப்போ தான் அந்த லீவ்ஸ்லாம் மிதந்து ஸ்ட்ரைட்டாக ஆகணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுமாரி ஓடு இருக்குது. இதை வந்து நமக்கு எங்கே வச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்ம வச்சுக்கணும். நான் கார்னரில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி வச்சுருக்கேன். அந்த சைடு கொஞ்சமும் இந்த சைடு கார்னரில் கொஞ்சமும் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு கார்னரில் கொஞ்சம் இது மண் வந்து கொஞ்சம் இதாக கொட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹைட் பண்ணி சர்வெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சில பிளான்ட்ஸு நட்டுப்போம். அது ஒழுங்காக வளருமான்னு தெரியல, வச்சு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிளான்ட்ஸ்லாம் நட்டுட்டேன். இதில் வந்து ஒரு ரெண்டு பிளான்ட்ஸ்ட்டு மட்டும் தான் வாடாமல் உள்ளது. மற்றதெல்லாம் ஃபுல்லாக உள்ள அழுகி போயிடுச்சு. ஆனால் வேர்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த கோழி இது பண்ணல வந்து அது வளரவே இல்லை. அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்துட்டேன், வச்சு கறி தான் புனிச்சேன். அதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்ப்போம் டேங்கில் வளருதான்னு. அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு 6 சப்ஸ்கிரைப் இருந்தால் 100 ரீச் ஆகிடும். ஸோ யாராவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃபார்ம் வீடியோ எடுக்கலான்னு தான் இருந்தேன். நிறைய நாள் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் நிறையா மீன் செத்துட்டேன். மீனே இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். அப்புறம் இன்றைக்கி எடுக்கலான்னு பார்த்தா காற்று நல்லா அடிச்சனால எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு எடுத்துடலான்ட்டு இருக்கேன் ஃபார்ம் வீடியோ. கொஞ்சம் தான் ஃபிஷ் இருக்குது. இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். வேலை நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் பழைய பிளான்டேஷன் நம்ம செட்டப் பண்ணோம்ல, அதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அதுலேயே நான் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். பிளான்ட்ஸும் சரி, சும்மா என்கிட்ட கப்பியும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் ஏஞ்சலையும் இது பண்ணி ஏஞ்சல் ஃபிஷ் ஒரு பேர் வச்சுருந்தேன். அதை சும்மா எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதில் அதையும் நான் இது பண்ணி காமிக்கிறேன் வீடியோ கடைசியில். அது பிளான்டேஷன் செட் பண்ணி எப்படி க்ரோத் இருக்குதுன்னு பாருங்கள். அதை எக்ஸ்ட்ராலாம் ஃபிஷ் இது பிளான்ட்ஸ் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த கோழி இதுமாரி பண்ணதுலேருந்து அந்த இது பிளான்ட்ஸே ஒழுங்காக ஆகலை. அதனால் அந்த பிளான்ட்ஸுக்கு வந்து இது வச்சேன். ஓரளவு க்ரோத் ஆகிருக்கு. அதையும் காமிக்கிறேன் லாஸ்ட்டில்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அதை எப்பயும் போல் மண் கலங்காத மாதிரி ஊற்றணும், அவ்வளோதான். நான் ஃபுல்லாக டேங்க் தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்கலாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து செம்மண் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆற்று மண்ணோட அது அப்படி இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த 2.5 அடி டேங்க் தண்ணி ஊற்றவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குல்ல, என்னது ட்ராக்கோட அந்த இது மேலே உள்ளது, அதனால ஏன்னா அந்த கப்பை எடுத்து ஊற்ற முடியல. அதனால் இந்த இதை யூஸ் பண்ணி தான் ஊற்றிடுங்க இவ்வளோ இதுக்கும் தண்ணி. இது இவ்வளோ கலங்கலாக இருக்குல்ல, இது வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே சரியாயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறோம்ல, அதனால சீக்கிரமே இதாகிடும். இது பிரச்சனை இல்லை. சப்போஸ் அப்படி ஆகலைன்னா என்ன பண்ணலான்னா, தண்ணியை நம்ம திரும்ப கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதே தண்ணியை திரும்ப ஏற்றினாலே போதும். ஏன்னா அப்போ செட் ஆகிருக்கும் மண், அதனால் அவ்வளோவா கலங்காது, ஓரளவு தான் கலங்கும். அதுமாரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எடுத்துருச்சா எதாவது செட்டு ஆகிடுச்சான்னு தெரில. ஆனாலும் இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணுற மாரி தான் வச்சு பிளான்ஸ்லாம் நட்டுருக்காங்க. பிரச்சனை இல்லை. ப்ளூ பெட்டோட இன்டர்னல் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு லைட் வந்து 2 லைட் யூஸ் பண்ணலான்ட்டு, ஒரு சின்ன லைட் ஒன்று, கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் லைட் ஒன்று யூஸ் பண்ணலான்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நான் அவுட்புட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டரும் இது பண்ணிட்டேன், 2 லைட்டும் வச்சுட்டேன். அப்படியும் கலங்களாக தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டேஸில் சரி, 2 to 4 டேஸில். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுவோம். ஏஞ்சல் ஃபிஷ்ஷு தான் வாங்க போகிறோம். என்னென்ன டைப்பில் வாங்குறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.